longitudinal wave motion and transverse wave motion. The particles of the medium vibrate parallel to the direction of propagation. Okay va? So particles வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காற்றுல தான் சவுண்ட் வந்து ப்ராபகேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃபேர் இஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ அஃப்கோர்ஸ் அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வைப்ரேஷன்ஸும் எந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் தான் போகும். ஸோ இது ரெண்டுத்தும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் பேரலல் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் தென் இட் இஸ் கால்ட் அஸ் longitudinal wave motion. பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா, ஓகேவா, பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ஷன் ஆஃப் perpendicular to the direction of propagation na transverse wave motion சொல்லுவோம். ஓகேவா. ஸோ பேரலாக ட்ரான்ஸ்வர்ஸ் ஆச்சுன்னா என்ன பேரலாக மூவ் ஆச்சுன்னா we call it as longitudinal wave motion, and perpendicular மூவ் ஆச்சுன்னா we call it as transverse wave motion. Next, longitudinal wavesல if the wave travel in the form of compression and rarefaction na it is called as longitudinal. ஸோ longitudinal wavesல நான் இதில் கம்ப்ரெஷனாக என்ன ரேரிஃபேக்ஷனாக என்னன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன் மூலயமா இஃப் they move then it is called as longitudinal. crust and trough மூலமா மூவ் இப்போ ட்ராவல் பண்ணாங்கன்னா then it is called as transverse wave motion. ஓகே. ஸோ longitudinal particles வந்து they move back and front, முன்ன பின்ன போகும். ஓகேவா. ஸோ முன்னுக்கு பின்னுக்கு போச்சுன்னா then it is called as longitudinal. up and down, முன்னுக்கு பின்னுக்கு இப்படி போச்சுன்னா longitudinal. up and down motionல ட்ராவல் பண்ணாங்கன்னா then it is called as transverse. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் இன் ஏர், இதுக்கு வந்து வேவ்ஸ் ட்ராவலிங் இன் அ ரூப். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை முடிச்சிடுறேன். வேவ்ஸ் ட்ராவலிங் இன் அ ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இங்கே 2 பேர் நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு கயிறு சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கோம், மேலே கீழே அப்படி தூக்குறோம் போது அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு வேவ் வருமா, அதுதான் இந்த வேவ். ஓகே. ஸோ இந்த மேலே வர பீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம், கீழே வர்றதெல்லாம் ட்ரஃப்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இது பாருங்கள், டு த சர்ஃபேஸ் இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கா. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் த வேவ் ஜென்ரேட்டட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ஸோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்வர்ஸ். இதனால தான் பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறோம். செகண்ட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் தானேயா. ஓகே. ஸோ crust and troughs are formed. ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே சம் அப் ஆயிரும். அதோட எக்ஸாம்பிள் கிளியர். கம்மிங் ஆன் டு தி longitudinal wave motion. இப்போ இது வந்து நம்ம டியூனிங் ஃபோக்குன்னு சொல்லியிருப்போம். 10th ஸ்டாண்டர்டில் ஐ திங்க் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு டிவைஸ், ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிவைஸ். சரியா. இது அதிர்வுகள் நம்ம தட்டினா, இது வந்து ஒரு இடத்துல நம்ம தட்டினோன்னா, ஒரு ரப்பர் கார்க்கில் தட்டினோன்னா தேர் ஆர் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட். நம்ம அதை ஹோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை நம்மளால் உணர முடியும். ஸோ அப்போ வந்து இது வைப்ரேஷன்ஸ் எப்படி இப்படி குட்டியாக விலகிறதுன்னு இருக்கும். ஸோ இப்படி அந்த டியூனிங் ஃபோக் கம்ப்ரெஸ் ஆகிற வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா, இஃப் த வைப்ரேஷன்ஸ் கம் க்ளோசர் கம்ப்ரெஷன் ஹேப்பன்ஸ். இதில் இருக்கிற இந்த ஷேப் வந்து இஃப் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர் ரேரிஃபேக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ கம்ப்ரெஷன் ரேரிஃபேக்ஷன் நடக்கிறதுனால we call it as longitudinal waves. இது வந்து front and back front. இது வந்து up and down, இது back and front. சரியா. ஸோ அதனால் is called as longitudinal waves. So these 5 points are very important. தனியாக கேட்டால் longitudinal மட்டும் இது எழுதுங்க, தனியாக transverse கேட்டால் எழுதுங்க, டிஃப்ரென்ஸ் கேட்டால் ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதுங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் longitudinal wave motion and transverse wave motion. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம்னா progressive waves. So progressive waves அப்படின்னா என்னென்னா, if a wave travels continuously in a medium without any disturbances then the wave is said to be a progressive wave. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு ஒரு வேவ் மோஷன் போயிட்டே இருக்குது அப்படின்னா we call it as progressive motion. நம்மளாம் எதையும் அது தூண்டலை, ஸோ nothing is happening due to external force. அப்படி இருந்ததுன்னா then it is called as progressive wave motion. நெக்ஸ்ட் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் ஐ ஜஸ்ட் கிவன் ஹிண்ட்ஸ் ஹியர். ஓகேவா. இது கம்ப்ளீட் நோட்ஸ் கிடையாது, ஸ்டேஷ்னரி வேவ் நான் ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ ரிஃப்ளெக்டட் வேவ் ப்ளஸ் சூப்பர் இம்போஸ்ட் வேவ் கம்ப்ரைசஸ் அ ஸ்டேஷ்னரி மோஷன். இப்போ அதே தான் ரைட். அந்த ஒருத்தர் 2 பேர் நின்று அந்த நூலாட்டினா என்ன ஆகுன்றத அந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே போகிறேன். ஸோ இங்கே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, P and Q இருக்காங்க. ஸோ P வந்து ஆட்டுறாங்க, ஸோ அதெல்லாம் பிளாக் வேவ்னு பார்த்துக்கோங்க. ஸோ Q ஆட்டுறதெல்லாம் ப்ளூ வேவ்ஸ். ஓகே. ஸோ P and Q இப்போ 2 பேருமே ஆட்டும்போது இந்த மாதிரி வரும். அது வெறும் P மட்டும் ஆட்டினதுனால நம்மளுக்கு ஒரு வேவ் மட்டும் இருந்தது. போத் P and Qனா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கண்ணிலே தெரியும் இந்த வேவ்ஸ். ஓகேவா. இந்த வேவ் ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கு கண்ணிலே தெரியும். ஸோ தீஸ் சென்டர் பாயிண்ட்ஸ் இது வந்து இன்சிடென்ட் வேவ்.
ஓகேவா, இது வந்து இன்சிடென்ட் பி ஏற்படுத்தக்கூடியது. இது என்ன, ரிஃப்ளெக்டட் வேவ். பட்டு வேவ் இங்கே வர்றதுனால திஸ் இஸ் ஆல்சோ டூயிங். ஸோ இது ரிஃப்ளெக்டட் வேவ். ஓகேவா, ஸோ இன்சிடென்ட் வேவ் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் வேவ் தான் ஸ்டேஷ்னரி வேவ். ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குது, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், சேம் வேவ் லென்த் தான். இது இப்படி போகுது பிளாக் வேவ், இது இப்படி வருது. ஸோ ஆப்போசிட் இன் டைரக்ஷன், சேம் ஆம்ப்ளிடியூட் எல்லாமே. இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை நோட்ஸ் அண்ட் ஆன்டிநோட்ஸ். நோட்ஸ் அண்ட் ஆன்டிநோட்ஸ். நோட்ஸ்னால் இந்த சென்டர் பாயிண்ட்ஸ், ரெண்டு வேவுமே மீட் ஆகிற, ஸோ ரெண்டு வேவுமே மீட் ஆகிற இடத்த தான் வந்து நம்ம நோட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸ்டேஷ்னரி ரிஃப்ளெக்டட் வேவ் ப்ளஸ் இன்சிடென்ட் வேவ், ரெண்டு வேவும் மீட் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து நோட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் த நோட்ஸ். ஓகே, அண்ட் ஆன்டி நோட்ஸுங்கிறது அதோட பீக்ஸ், இந்த எல்லா வேவோட பீக்கை தான் வந்து நம்ம ஆன்டி நோட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ் நோட்ஸ் ஆர் ஆன்டி நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு lambda by 2. லாம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ வேவ் லென்த்னா என்னங்கிறது பார்ப்போம் நம்ம. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்ஸசிவ், இப்போ நோடுக்கும் ரெண்டு நோட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பை பை 2. இட் இஸ் lambda by 2. அதே மாதிரி ஒரு நோடுக்கும் ஒரு ஆன்டி நோடுக்கும் நம்ம வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நோட் அண்ட் த நெக்ஸ்ட் ஆன்டி நோட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா lambda by 4. ஸோ lambda again is wave length. ஓகேவா, ஸோ வேவ் லென்த்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். So we have a few 2 marks and 3 marks to be summed up here. So wavelength na enna, period na enna, frequency na enna, velocity na enna, free oscillations na enna, forced oscillations na enna la paaka porom. Okay va, so wavelength abdina the distance between two consecutive particles of the medium which are in the same state of vibration. So two consecutive particle, so ஒரே மீடியமில் தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேவ் வந்து இட் இஸ் ட்ராவலிங் இன் ஒன் சேம் மீடியம். ஓகே, ஸோ ரெண்டு ஹேப்பனிங்ஸ், ஒரு நோட் ஃபார்ம் ஆகுது, ஒரு ஆன்டி நோட். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிக்கலோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ வேவ் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம் விச் ஆர் இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன். Next period na enna, I think already we have discussed all this in oscillations itself. So period na enna, time taken by a vibrating particle body to complete one vibration. ஒரு vibration complete பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம period னு சொல்றோம். frequency na enna, frequency is the number of vibrations made in 1 second. ஓகேவா, ஒரு செகண்ட்ல எத்தனை வைப்ரேஷன்ஸ் நடக்குதோ அதை தான் நம்ம வந்து frequency னு சொல்லுவோம். velocity, the distance traveled by the sound wave in 1 second is known as velocity. Okay, so velocity v is equal to n into lambda, where n stands for frequency, lambda stands for wavelength. Okay va, next free oscillations. So free oscillation na, when the oscillating system is not subjected to any external force. So எந்த external force-உமே இல்லாமல் அது பாட்டுட்டு oscillationsலேயே இருந்தது அப்படின்னா அது நம்ம free oscillationsனு சொல்லுவோம். ஸோ அந்த பாடி தனக்குரிய பாணியிலேயே அது வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா it is called as free oscillations. Forced oscillations தான் என்ன? ஸோ forced oscillations அப்படின்போது forced அந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், there is some external force acting on it. ஸோ இப்போ ஒரு பாடி தன்னைத்தானே ஒரு வைப்ரேஷன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். இஃப் தட் பாடி இஸ் மூவிங், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷனில், இப்போது வந்து நம்ம வால் ஹேங்கர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அது தொங்கிட்டு இருக்கிறதுனாலே அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் அதோட பாடி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அது பாட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ அது வந்து ஆசிலேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல். பட் இப்போ நம்ம அதை போய் கையில் தட்டினா இட் வில் மேக் அ சவுண்ட், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நேச்சுரல் ஆசிலேஷனும் இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னலாக ஏற்படுத்தக்கூடிய ஆசிலேஷன்ஸும் இருக்குது. ஸோ டேம்பிங்ன்றது என்னென்னா, டேம்பிங்ன்ற ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா நேச்சுரலாக அக்கர் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, அப்போது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஆசிலேஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் வாட் இஸ் சம்ட் அப் ஹியர். தீஸ் ஆர் ஆசிலேஷன்ஸ் விச் ரிசல்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் இட்ஸ் ஆசிலேஷன்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்குது. டேம்பிங்னா என்ன, நேச்சுரல் ஆசிலேஷன்ஸ் கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நேச்சுரல் ஆசிலேஷன்ஸ் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ்டர்னல் ஆசிலேஷன்ஸால் ஏற்படக்கூடிய ஆசிலேஷன்ஸை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, the next resonance. So when forced oscillations given on the body is equal to its free vibrations. So forced oscillations நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, forced oscillations வந்து which is equal to free vibrations இருந்ததுன்னா
then the body has its maximum amplitude. Maximum amplitude generate ஆச்சுனா then it is called as resonance. Okay va? So resonance is an important question. Okay, next we will go to laws of vibration in stretched string. Okay va? So there are 3 laws actually, law 1, law 2, third law. ஸோ இதில் லாஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்னங்கிறது இங்கே ஃப்ரீக்வன்சியை குறிக்கும், எல்லுங்கிறது லீனியர் டென்சிட்டி. என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஓகே, எல்லுங்கிறது லீனியர் டென்சிட்டி. ஓகேவா, ஐ மீன் சாரி, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்.